This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அரிசின கொற்றவனின் தொண்டியம்மா முன்னுரையிலிருந்து பார்ப்போம் வாங்க. ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஆங்காரி ஆகியே ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனித்திருந்தாளே. திருமந்திரம் திருமூலர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் தொண்டி என்ற கடலோர சிற்றூரில் துவங்குகிறது இக்கதைக்களம். இதில் சொல்லப்பட்ட அனைத்தும் கடவுள் நம்பிக்கை சார்ந்த கதைகள் என்பதோடு மட்டுமல்லாமல் உண்மையாக நடந்ததாக சொல்லப்பட்ட கதைகளே இங்கு கோர்க்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி நாட்டார் வழிபாட்டு மரபு கொண்ட 4 திருக்கோயில்களின் வரலாற்றையும் முடிந்த மட்டும் பதிவு செய்துள்ளேன். நாட்டார் வழிபாட்டு மரபு சார்ந்த உண்மை கதைகளை ஒரு சிறிய புத்தகமாக எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்தபோது சிவகங்கை மாவட்டம் காளியார் கோயில் துவங்கி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வரை உள்ள திருக்கோயில்கள் அனைத்துக்கும் சென்று வந்தேன். அங்குள்ள பூசகர்கள், பக்தர்கள் என்று பலரிடமும் பேசி பல செய்திகளையும் பதிவு செய்து கொண்டேன். அத்திருக்கோயிலின் தல வரலாறுகளை வாங்கி படித்தேன். கிடைத்த கதைகளுக்கு பொருத்தமான திருக்கோயில்களாக 4 தேர்வு செய்து கொண்டு இப்புதினத்தை எழுதியுள்ளேன். இப்புதினத்தில் சொல்லப்பட்ட பெரும்பான்மையானவை உண்மை கதைகள் என்றாலும் சொல்லப்பட்ட சம்பவங்கள் அனைத்தும் கற்பனை கலந்தும் முலாம் பூசப்பட்டும் தான் கூறப்பட்டுள்ளது. அதற்காக சொற்களுக்கும் முலாம் பூசப்பட்டிருக்கும் என்று கருத வேண்டாம். வட்டார வழக்கு வசை சொற்களை உள்ளது உள்ளபடியே இதில் பதிவு செய்துள்ளேன். இங்கு கெட்ட வார்த்தைகள் என்று ஏதும் கிடையாது, எல்லாமே கேட்ட வார்த்தைகள்தான். இதை முன்னுரையிலேயே சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணினேன். காரணம், சொற்களால் சூடுபடும் இலகிய உள்ளம் கொண்ட மாந்தர்களுக்கான புத்தகம் இதுவல்ல என்பதை உணர்த்த மட்டுமே. எத்தனையோ நூல்களை படித்திருப்பீர்கள், அதனை ரசித்தும் இருப்பீர்கள். இருப்பினும் அந்த நூலில் ஏதாவது ஓரிடம் தொய்வாக இருப்பதாக உணர்ந்தும் இருப்பீர்கள். நீங்கள் உணர்ந்தீர்களோ இல்லையோ, நான் உணர்ந்துள்ளேன். அந்த தொய்வு இந்த நூலில் இருக்கக்கூடாது என்று நினைத்தேன். எனவே இக்கதை நகரும் வேகத்தில் எந்த தொய்வும் இல்லாதபடி இதை எழுதியிருப்பதாக நான் நம்புகிறேன். அந்த உணர்வு உங்களுக்கும் கிட்டியது என்றால் அதை காட்டிலும் பெருமகிழ்ச்சி எனக்கு வேறு ஏதும் இருக்க முடியாது. இந்த நூல் வெளிவருவதற்கு காரணமாகிய ஐயா சரவணன் கண்ணா அவர்களுக்கும் தோழர் பெரு தரன் அவர்களுக்கும் இதனை எழுத என்னை பெரிதும் ஊக்கப்படுத்திய தமிழ் ஆசிரியர் திருமதி தேன்மொழி அவர்களுக்கும் அட்டைப்படம் துவங்கி கதைக்கு நேர்த்தியாக சிறப்பான படங்களை வரைந்து கொடுத்த தோழர் மதி கலைவாணன் அவர்களுக்கும் இப்புதினத்தை வெளியிட்ட பதிப்பகத்தாருக்கும் மற்றும் என் தோழமைகள் அனைவருக்கும் இப்புத்தகம் சமர்ப்பணம். நெஞ்சம் நிறைந்த அன்போடு எரிசின கொற்றவன். நன்றி, வணக்கம்.